பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்கள் இந்த சேட்டலைட் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் இந்த ரெட் லைட் மீடியாக்கள் உருட்டுற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் விரிசலா, தனி கட்சி தொடங்குகிறாரா அன்புமணி, தனித்து விடப்பட்டாரா ராமதாஸ்னு வீடியோ போடுவானுங்க. அதுலேயும் ஒருபடி மேலே போய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு காய் நகர்த்தும் அன்புமணி, திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்த ராமதாஸ்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு அவதூறுகளை அள்ளி அரைச்சிட்டு வர இந்த ரெட் லைட் மீடியா பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றானுங்களா இல்லையான்னு ஒன்றும் புரியல. அதாவது பாட்டாளிகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவனுங்களோட நோக்கம் பாமகவை பிளவுபடுத்தி பாட்டாளிகளை மனதளவில் பலகீனப்படுத்துறது தானே தவிர மற்றபடி பாமகவை பலப்படுத்தி பாட்டாளிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கெல்லாம் இவனுங்க எவனும் நியூஸ் போடுறது இல்லை. அதுலேயும் இது நாள் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் அண்ணன் அன்புமணியின் மீதும் மதுரை ஐயாவின் மீதும் அவதூறுகளை மட்டுமே அள்ளி இறச்சிட்டு வந்த பத்திரிகையாளர்கள்லாம் இன்றைக்கி ஏதோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி அண்ணன் அன்புமணியின் பக்கம்தான் நியாயம் இருக்குது, மருத்துவர் ஐயா கெட்டவர் என்பது போலவும், இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயா பக்கம்தான் நியாயம் இருக்குது, அண்ணன் அன்புமணி கெட்டவர்னும் இந்த கூலிக்கு மாரடிக்கிற ரெட் லைட் மீடியா பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கூவிட்டு வரதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாட்டாளிகள் அண்ணன் அன்புமணி கோஷ்டி மருத்துவர் ஐயா கோஷ்டின்னு பிரிஞ்சு வரும் தேர்தலில் கோஷ்டி பூசல் பாட்டாளி மக்கள் கட்சியில் உருவாக்கி பாமகவை அத்துணை தொகுதிகளிலும் அழித்தொடுக்கிறதுக்காக தான் இவனுங்க தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் போர்வையில் பேட்டி கொடுத்துட்டு திரிகிறானுங்க. இவனுங்க எல்லாரையும் திரைமறைவில் இருந்து இயக்குறது யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த விடியா மாடல் திமுகவும் அதன் கேடுகட்ட தலைமையும் தான் தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு அவதூறுகளை பரப்பிட்டுருக்கு. இந்த கேடுகட்ட திமுக தலைமைக்கு வேலைக்கு வைத்துள்ள பல்வேறு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மற்றும் அந்த நிறுவனங்களோட முழு நேர வேலையை எதிர்க்கட்சிகள் மீது அவதூறு செய்திகளை பரப்புறதும் எதிர்க்கட்சிகளுக்குள்ளார கோஷ்டி பூசல் நடப்பது மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறது மட்டும்தான். ஆனால் உண்மையில் இன்னைய தேதிக்கு கோஷ்டி பூசலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது இந்த விடியா மூஞ்சி திமுகன்னு தான் சொல்லுவேன். இது நாள் வரைக்கும் தங்களோட கட்சிக்குள்ளே நடந்து வந்த கோஷ்டி பூசல்களை மூடி மறைச்சிட்டு வந்த திமுகவின் குடுமிப்பிடி சண்டை இப்போ தான் சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் முன்வரைவு பட்டியலை தயார் செய்ய ஆரம்பித்துள்ள திமுக தலைமைக்கு முக்கியமான 3 பேரிடமிருந்து சிபாரிசு கடிதங்களை வாங்கிக்கிட்டு அறிவாலயத்தில் காத்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளால் தற்போது திமுக தலைமை செய்வதறியாது திகைத்து போய் நிற்பதாக சொல்லப்படுது. இது குறித்து திமுக தலைமைக்கு நெருக்கமான ஒரு சிலரிடம் விசாரித்து பார்த்தபோது தான் நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைச்சிது. அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே முரசொலி இயக்குனர் பதவி, திமுக இளைஞரணி பதவி, எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் பதவின்னு 2 வருஷத்தில் திமுக தொண்டர் என்ற நிலையிலிருந்து தமிழக துணை முதல்வர் பதவிக்கு ஒரே ஜம்பாகி இருக்கக்கூடிய உதயநிதிக்கு கட்சி பதவி, அறக்கட்டளை பதவிகளெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வரப்போகிற தேர்தலில் உதயநிதிக்கு ஆதரவான நபர்களுக்கு மட்டும்தான் சீட்டு, அதிலும் வயதில் மூத்த சீனியர்களுக்கு இந்த முறை மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட மாட்டாதுங்கிற வாய்மொழி உத்தரவை உதயநிதி தரப்பு சீனியர் உடன்பிறப்புகளிடம் கண்டிஷன் போட்டு வருவதால் ஏராளமான நிர்வாகிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தற்போது சபரீசனிடம் சிபாரிசு கடிதம் கேட்டோம், கனிமொழியிடம் சிபாரிசு கடிதம் கேட்டோம், அந்த கடிதத்தோட அறிவாலயத்தில் நுழைந்து வருவதால் கோபமடைந்த உதயநிதி தரப்பு தற்போது சபரீசன் மற்றும் கனிமொழிக்கு எதிராக பல்வேறு உள்ளடி வேலைகளை பார்க்க ஆரம்பித்துள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த உண்மைகள் அனைத்தும் கனிமொழிக்கு தெரிய வரவே தான் இதனால் திமுக தலைமையின் மீதும் உதயநிதியின் மீதும் கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய திமுக எம்பி கனிமொழி தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக 40 சீட்டுகளை இந்த முறை கொடுத்தே ஆகணும்னு திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் திமுக எம்பி கனிமொழியின் இந்த கோபத்திற்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கனிமொழியின் அரசியலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தூத்துக்குடி திமுகவில் கனிமொழியின் பெயர் இல்லாமலேயே பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை பொறுப்பு அமைச்சர் மூலமாக நடத்தி கனிமொழிக்கு நெருக்கடி தரது மட்டும் இல்லாமல் கனிமொழிக்கு கிடைக்க வேண்டிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியாகவும் திமுக எம்பி டிஆர் பாலுக்கு கொடுத்து கனிமொழியை திமுக தலைமை நாடாளுமன்றத்தில் தனித்து செயல்பட விடாமல் டிஆர் பாலு என்ற கடிவாளத்தை போட்டிருப்பதால் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்து வந்த கனிமொழி தற்போது திமுக தலைமைக்கு நெருக்கடி தர விதமாக 40 எம்எல்ஏ சீட்டுகளை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும்னு கட்டளை விட்டுள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இப்படி திமுக தலைமைக்கு கனிமொழி நெருக்கடி கொடுத்து வரும் செய்தியை தெரிந்து கொண்ட இந்த முறை எம்எல்ஏ சீட்டு எப்படியாச்சும் வாங்கிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மூத்த நிர்வாகிகள் தற்போது கனிமொழி ஆதரவாளர்களாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுது.
ஒருவேளை கனிமொழி ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலைன்னா கட்டாயம் அவர்கள் வரும் தேர்தலில் உள்ளடி வேலை பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது என்பதில் மாற்று கருத்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதில் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நிச்சயம் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துட வேண்டும் என்று திட்டம் போட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சபரீசன் தரப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நேரடியாகவே தன்னுடைய ஆதரவாளர் பட்டியலை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது. கனிமொழியை நேரடியாக எதிர்க்க துணிந்த உதயநிதி தரப்பு ஏனோ சபரீசனை நேரடியாக எதிர்க்க அச்சப்படுவதாக சொல்லப்படுது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர்களை ஒருங்கிணைப்பது, தேர்தல் பணத்தை மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் பட்டுவாடா செய்வது முற்றிலுமாக சபரீசன் தரப்பு தான் செஞ்சுட்டு வருவதால் ஒருவேளை சபரீசனை நாம் எதிர்த்தா கட்டாயம் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மூலமாக தங்களுக்கு எதிராக அவதூறுகளை கட்டமைத்து விடுவாரா என்ற அச்சமும், மேலும் தேர்தலில் தங்கள் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்வதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலே அது கட்டாயம் தங்களோட வெற்றியை பாதிக்கக்கூடும் என்பதாலேயே தற்போது உதயநிதி தரப்பு என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைச்சு வருவதாக சொல்லப்படுது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தப்போ தான் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைச்சிது. அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திமுகவில் எழுந்திருக்கக்கூடிய உதயநிதி, சபரீசன், கனிமொழி தரப்பினர்களோட முக்கோண சண்டையால் எங்கே தன்னோட மகனின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஆபத்து வந்துடுமோன்னு அச்சப்பட்ட அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக செயல் தலைவர் பதவியை கொடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிடணும்னு விடியா முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வச்சதாக சொல்லப்படுது. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் தற்போதைக்கு எந்த பதவி உயர்வும் வேண்டாம், அது கட்சிக்குள்ளே மீண்டும் மீண்டும் முக்கோண சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதாகவும் திமுக தரப்பு வட்டாரங்கள் மூலமாக நமக்கு தகவல் கிடைச்சது. மேலும் இந்த முக்கோண சண்டையின் பின்னணி தெரிந்த முன்னாள் மு.க. அழகிரி ஆதரவாளர்கள் தற்போது மு.க. அழகிரி அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் எனவும், அவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கிட வேண்டும் எனவும், அவருடைய மகனுக்கு வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் சமூக வலைதளங்கள் மூலமாக பேசிட்டு வரதை பார்த்த திமுக தலைமை மீண்டும் மு.க. அழகிரியின் பக்கம் கட்சி போயிடுமோ என்ற அச்சத்தால் அழகிரின் ஆதரவாளர்களை அமைதிப்படுத்த மதுரை பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்ற மு.க. ஸ்டாலின் மு.க. அழகிரியை அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து அழகிரி ஆதரவாளர்களை தற்காலிகமாக அமைதிப்படுத்தி வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் இதனைத் தொடர்ந்து வேற எந்த கோஷ்டி அரசியலும் தலை தூக்கக்கூடாது என்பதற்காக தான் உதயநிதி தரப்பை அமைதியாக இருக்க வலியுறுத்தினது மட்டும் இல்லாமல் உதயநிதியை தற்போது ஓய்வெடுக்க சொல்லி வீட்டிலேயே தனிமைப்படுத்தி வச்சிருப்பதாகவும் திமுக சொல்லிக்கிறாங்க. இப்படி குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேயே முழு நேரத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செலவிட்டு வருவதால் தான் தற்போது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் தறிகட்டு திரியும் காளைகளை போல அரசு அதிகாரிகள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இப்படி திமுக குடும்பத்தில் இவ்வளவு பெரிய அதிகாரம் முதல்ல போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் செய்தி போட துப்பு இல்லாத இந்த நாசக்கார செய்தி நிறுவனங்களும் சமூக வலைதள ஊடகங்களும் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே மூக்க நுழைக்கிறது மட்டும் இல்லாமல் தைலாபுரத்திலிருந்து எதனா செய்தி கிடைக்குமான்னு 24 மணி நேரமும் லைவ் போட்டுக்கிட்டு தைலாபுர தோட்டத்தில் பாய போட்டு படுத்து கிடக்கிறானுங்க இந்த மீடியாக்காரனுங்க. இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவுக்கு வரப்போகின்ற பாமக உட்கட்சி விவகாரத்தில் மூக்க நுழைச்சி அதை செய்தியாக்கி ஊடகங்களில் விவாதமாக்கி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை பதிவாகவே சொல்லிக்க விரும்புகிறேன். மதம் கொண்ட யானையை போல பாமக மீண்டும் எழுச்சி பெற்று வரும் சமயத்தில் திமுகவின் அழிவு காலம் ஆரம்பமாகும் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்.